சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். தற்பொழுது ஆடி மாதம் தொடங்கிவிட்டது. ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி மாதம் வந்தாலே திருவிழாக்கள் தொடங்குகின்ற மாதங்கள் வரிசையாக வந்து கொண்டே இருக்கும். இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோயில்களில் மிகுந்த சீரும் சிறப்புமாக அபிஷேக ஆராதனை நடைபெறும். அது மட்டுமல்லாது அம்மன் இந்த மாதத்தில் மிகுந்த அலங்காரத்தோடு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு அருள்பாலித்து காப்பாள். இந்த ஆடி மாதத்தில் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை மாரியம்மன் கோயில், திருச்சி சமயபுரம் பாலத்தளி துர்க்கையம்மன், பட்டுக்கோட்டை நாடியம்மன், கோயமுத்தூரில் உள்ள தண்டு மாரியம்மன், கோணியம்மன் என்ற உலக பிரசித்தி பெற்ற கோயில்களில் மட்டுமல்லாமல் எங்கு இருக்கும் அம்மன் கோயில்களில் எல்லாம் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவதும் அம்மனுக்கு படையலிடுவதும் என்று விசேஷமாக மக்கள் கொண்டாடுவார்கள். ஆடி மாதத்தில் மாலையும் கழுத்துமாக புன்னகையோடு பக்தருக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கும் அம்மன்களில் மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுவது சங்கரன் கோவிலில் உள்ள ஆடி தபசு என்கின்ற சிறப்பான ஒரு விழாவானது கொண்டாடப்படுகின்றது. இந்த சங்கரன் கோவில் சங்கர நாராயணர் ஆலயத்தில் ஆடி தபசு விழா மிகுந்த சிறப்புடையதாக இருக்கின்றது. இந்த விழாவில் கோமதி அம்மன் ஊசி முனையில் ஒற்றை காலில் தவம் இருக்கின்றாள் என்ற சந்தேகம் பலருக்கும் எழுவதுண்டு. யாருக்காக இந்த தவம்? இத்தனை பக்தியோடு அம்மன் தவம் இருப்பதே அண்ணன் நாராயணரும் கணவர் சங்கரரும் ஒருவரே என்பதை உலகிற்கு உணர்த்துவதற்காக கோமதி அம்மன் ஊசி முனையில் தவம் இருக்கின்றாள். ஆடி மாதத்தில் உத்திராட நாளில் சங்கர நாராயணர் கோமதி அம்மனுக்கும் சங்கன் பதுமன் ஆகியோருக்கும் காட்சியளித்ததை நினைவுகூரும் வகையில் ஆடி மாதத்தில் தபசு விழா கொண்டாடப்படுகின்றது. சங்கர நாராயணர் கோவிலுக்கு வருவோர்கள் தங்கம், பித்தளை, வெண்கல சாமான்கள், துணி, ஆடு, கோழி, உப்பு, மிளகாய், மிளகு, காய்கறிகள், பலவகை தானியங்கள் மற்றும் பாம்பு, தேல் ஆகியவற்றின் வெள்ளியால் செய்யப்பட்ட சிறு தகடிகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். இப்படி அனைவருக்கும் அருள்பாலித்து வரும் அன்னையானவள் எதற்காக தவம் மேற்கொண்டாள் என்பதனை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சங்கன் பதுமன் என்ற நாக வம்சத்து அரசர்களுக்கு இடையே ஒரு போட்டி இருந்தது. சங்கன் சிவனை வணங்குபவர், பதுமன் நாராயணனை வணங்குபவர். சிவன்தான் பெரியவர் என்று சங்கன் சொல்ல, இல்லை இல்லை நாராயணன்தான் பெரியவர் என்று பதுமன் சொல்ல இருவருக்குமே சண்டை வருகின்றது. நாம ஏன் சண்டை போட வேண்டும்? அந்த பார்வதியிடமே கேட்டு விடுவோம் என்று இருவரும் அன்னை பார்வதியிடம் சென்று கேட்டு விடுவோம் என்று பஞ்சாயத்து வைக்கின்றார்கள். அன்னை என்ன சொல்லுவாள்? யாருக்கு ஆதரவாக கருத்து கூறுவாள்? அன்னைக்கு தெரியாதா இருவருமே ஒருவர்தான் என்று நேராக கணவனிடம் போய் சொல்கின்றாள் அன்னை. ஹரியாகிய அண்ணனும் ஹரனாகிய நீங்களும் ஒருவர்தான் என்று மக்களுக்கு உணர்த்துங்கள் என்று சொல்லவே, அதற்கு சிவனோ, அவ்வளவு சீக்கிரம் நான் காட்சியளித்து விடுவேனா? நீ தவம் இருக்க வேண்டும் என்று சொன்னார் சிவன். உடனே அன்னையானவள், தவம் இருந்தால்தான் வரம் கிடைக்கும் என்று சிவன் சொல்லவே, அதை கேட்ட அன்னை, நான் தவம் இருக்க எங்கு செல்வது என்று கேட்டார்.
அதற்கு சிவனோ, புன்னைவனங்கள் நிரம்பிய வனத்தில் முனிவர்கள் புன்னை மரங்கள் வடிவில் என்னை நோக்கி தவம் இருக்கின்றார்கள். அங்கு சென்று நீ தவம் இரு. ஆடி மாத பௌர்ணமி நாளில் நான் வந்து காட்சி தருகிறேன் என்று சொன்னார். உடனே அன்னையானவள், குழந்தைகளுக்கு தெளிவு வர நான் தவம் இருப்பதுதானே நியாயம் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அன்னை கிளம்பியவுடன் கூடவே தோழியர்களும் கிளம்பினார்கள். அவர்கள் பசுங்கூட்டங்களாக அன்னையுடன் தவம் இருக்க, அன்னை ஆவுடை நாயகியாக ஒற்றை காலில் ஊசி முனையில் இறைவனை நோக்கி தவம் இருந்தாள். இன்றைய சங்கரன் கோவிலில் அன்னை இருந்த தவம் நீடித்தது. பசுக்களுடன் அன்னை தவம் இருந்ததால் கோமதி என்று அழைக்கப்பட்டார். கோ என்றால் பசுக்கள், மதி என்றால் மதி போன்ற முகம் கொண்டவர். அன்னையின் தீவிர தவத்திற்கு வரம் கிடைக்கும் நாளும் வந்தது. ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்தில் வானத்தில் நிலவு ஒளி வீச, ஊசி முனையில் தவமிருந்த அன்னையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் ஆடி பௌர்ணமியில் புன்னைவனத்தில் சங்கர நாராயணராக அன்னை பார்வதி மட்டுமல்லாது சகல பக்தர்களுக்கும் காட்சியளித்தார். ஒருபுறம் சிவப்பு, மறுபுறம் சியாமளம், ஒருபுறம் கங்கை சந்திரன் சடைமுடி, மறுபுறம் வஜ்ர மாணிக்க மகுடம், ஒருபுறம் மழு, மறுபுறம் சங்கு, ஒருபுறம் புலித்தோல், மறுபுறம் பீதாம்பரம், ஒருபுறம் ருத்ராட்சம், மறுபுறம் துளசி மாலை, ஒருபுறம் வைணவன் பத்மன் ஈசனுக்கு குடைபிடிக்கிறான், மறுபுறம் சைவச் சங்கன் பெருமாளுக்கு குடைபிடித்து நிற்க ஹரிஹரனாய் காட்சி தந்தார் இறைவன். ஹரிஹரனாய் காட்சி தந்த இறைவனை கண்டு உருகி நின்ற பார்வதியிடம் வேண்டிய வரங்களை கேள் என்று சொன்னார் சிவபெருமான். இத்திருக்கோலத்தை மறைத்து உம்முடைய திருவுருவை கொண்டு என்னுடன் தங்க வேண்டும் என அம்பாள் வேண்ட, ஈசனும் சிவலிங்க வடிவமாக புன்னைவனத்தில் உமாதேவியருடன் எழுந்தருளி அங்கேயே கோமதி சங்கரனாய் பக்தருக்கு அருள்பாலிக்கின்றார். சங்கரன் கோவில் பாம்புகள் சங்கன் பதுமன் வழிபட்ட கோயில் என்பதால் இங்கு புற்று இருக்கிறது. புற்று மண்தான் பிரதான பிரசாதம். நோயுள்ளவர்கள் இந்த மண்ணை நீரில் கரைத்து சாப்பிடுகின்றனர். சரும நோய்கள் நீங்குகின்றன. மேலும் வீடுகளில் பூச்சி பள்ளி, வயல்களில் பாம்பு தொல்லை இருந்தால் மூலவர் சங்கரலிங்கனாருக்கு வேண்டிக் கொண்டு அந்தந்த பூச்சிகளின் உருவங்களை வாங்கி உண்டியலில் காணிக்கையாக அளித்தால் அதனுடைய தொல்லைகள் நீங்கும். தவம் இருக்கும் அன்னைக்காக பக்தர்கள் ஆடி சுற்றுகின்றனர். தவக்காலத்தில் கோமதி அம்மனை சுற்றினால் தங்களது வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். கொடியேற்றம் துவங்கியதிலிருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனின் அருள் வேண்டி காலை மாலை வேளைகளில் கோயில் பிரகாரத்தில் சுற்றி வருகின்றனர். சங்கரன் கோவில் அரியும் ஹரனும் இணைந்து சங்கர நாராயணராக காட்சி கொடுத்த தலம். மக்கள் அனைவரும் இறைவனை வழிபட வேண்டும் என்பதற்காகவே இந்த திருவிளையாடலை நிகழ்த்தினார் இறைவன். மக்களுக்காக அன்னையே ஊசி முனையில் தவம் இருந்தார். சங்கரன் கோவிலில் அன்னை கோமதியை பிரதானப்படுத்தி நடக்கும் திருவிழா இது. ஆடி தபசு நாளில் அம்பிகையையும் சங்கரர் நாராயணரையும் வழிபட நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாகும். நாமும் இந்த ஆடி தபசில் கோமதியம்மனை சென்று வழிபட்டு வருவோம். ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயண.